சமைக்க போர் அடிக்குதா? அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியாகவும் சமைக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும்னா அப்போ கன்னியாகுமரி ஸ்டைல் சக்கை கஞ்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. என்ன அடிக்கடி சக்கை ரெசிபியாக வருதுன்னு பார்க்குறீங்களா? காற்றுள்ள போதே தூத்தணும்ல. சக்கை சீசனில் அதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? இது 1 பார்ட் ரெசிபி தான். ஒரே ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் அரிசி சேர்க்கணும். நான் சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி கூட எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி பச்சை பயிறு, ஊற வச்ச கொள்ளு, ஊற வச்ச கொண்டக்கடலை, ஊற வச்ச நிலக்கடலை, கொஞ்சம் துவரம்பருப்பு, 5-6 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பரங்கிக்காயும் சேர்த்துக்கலாம். இது மஞ்சள் பூசணின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து பலாக்காயோட விதை கொஞ்சம், அடுத்து கட் பண்ண பலாக்காய், இது மட்டும் நிறைய சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து தண்ணியை அளந்தெல்லாம் ஊற்றாதீங்க, நிறைய ஊற்றிக்கோங்க. கஞ்சியில் தண்ணி குடிக்கவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான சக்கை கஞ்சி ரெடி. இந்த கஞ்சி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.